Hello everyone, welcome to another video. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம் பார்த்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் லெசனை தான் நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை பார்த்துக்கோங்க. இந்த சீரிஸ் வந்து இந்த லெசனுக்கு அப்புறம் அடுத்த லெசனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம எடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளரில் 4th கொஸ்டின் பார்க்கலாம். 5 சார்ஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது அங்கே எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம எக்ஸாம்பிளரில் 4th கொஸ்டின் பார்க்கலாம். 5 சார்ஜஸ் Q1, Q2, Q3, Q4, Q5. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q1 சார்ஜ் இங்கே இருக்குது. இதுதான் Q1 சார்ஜ். இது Q2, இது Q4, இது Q5, இது Q3. இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு காஷியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்காங்க. எது காஷியன் சர்ஃபேஸ்? இந்த எஸ்ங்கிறத என்னோட காஷியன் சர்ஃபேஸ். இதான் என்னோட காஷியன் சர்ஃபேஸ். அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் எப்படி எழுதுது? என்னோட ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு integral of E dot ds which is equal to Q by epsilon naught. ஓகேயா? இதான் என்னோட ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறது மெத்தட். இப்போ which of the statement is correct னு கேட்குறேன். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்க வராங்க நம்ம ஆப்ஷன் படிக்கலாம். சரி, கொஸ்டின் புரியுதா? மொத்தம் இந்த மாதிரி 5 சார்ஜஸ் இருக்குது. 2 சார்ஜஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, மிச்சம் 3 சார்ஜ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்குது. அப்போ என்னோட ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? E dot ds வந்து Q by epsilon naught. அப்போ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்கிறோம் கேட்குறாங்க. E on the left hand side of the above equation will have contribution on Q1, Q5, Q3 while ஓகே என்ன சொல்றாங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு பத்தியா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்தெந்த சார்ஜஸ்னால கிடைக்குது, இந்த சார்ஜ் வந்து எந்தெந்த சார்ஜ் நம்ம எடுக்கணும். சரியா? காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம் சொன்னா இந்த Q வந்து எந்தெந்த சார்ஜ் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி சப்போஸ் நான் ஃப்ளக்ஸை வந்து E dot ds வச்சு கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா எந்தெந்த சார்ஜ் வச்சு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதில் பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ்னு பற்றி பேசுகிறப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட், சரியா, பை சம் சர்ஃபேஸ். ஓகேயா? இது பார்த்தோன்னா 1 by epsilon naught டைம் சார்ஜ் என்க்ளோஸ்ட் வித்தின் த சர்ஃபேஸ். அதாவது அந்த சர்ஃபேஸ்க்குள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதனால் மட்டும்தான் எனக்கு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். சரியா? ஃப்ளக்ஸை வந்து நீ Q by epsilon naught வச்சு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னால் சார்ஜ் என்க்ளோஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். எவ்வளோ சார் சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கும்? உள்ளுக்குள்ள என்னென்ன சார்ஜ் இருக்கு? Q2, Q4. அப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடில், சரி, இந்த ஈக்குவேஷனில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறாங்க, இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன சார்ஜ் இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா Q2, Q4 மட்டும்தான். அப்போ நல்லா பாரு, ரைட் ஹேண்ட் சைடு வில் ஹேவ் Q2, Q4 ஒன்லி. இது கரெக்டாக இருக்கலாம். Q2, Q4 ஒன்லி கரெக்ட். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து Q1, Q3, Q5 ஒன்லி. இது தப்பு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் Q2, Q4 ஒன்லி. இதுவும் கரெக்டாக இருக்கலாம். ஓகேயா? பட் இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோ. ஃப்ளக்ஸை எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? KQ by R². அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லா சார்ஜ்னாலே தான் நம்ம காஸ் லாவில் ஃப்ளக்ஸு கண்டுபிடிப்போம். சரியா? இந்த E dot dsன்னு போடுறப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால இருக்கும்? எல்லா சார்ஜ்னால இருக்கும். ஓகேயா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது எல்லா சார்ஜஸும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளுக்குள்ளே என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ அது மட்டும்தான் கணக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே பாரு 1, 2, 3 சொல்லியிருக்கேன். இது மட்டும் கிடையாது. நோ, ஆல் த சார்ஜஸ். எஸ், ஆல் த சார்ஜஸ். இதான் கரெக்ட். சரியா? ஸோ எல்லா சார்ஜஸ்னாலே தான் உனக்கு இது இருக்கும். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னால் எல்லா சார்ஜோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னால் அப்போதைக்கு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சார்ஜ் மட்டும்தான் நம்ம கான்ட்ரிபியூஷனில் எடுப்போம். சரியா? ஸோ ஏன் சார் அப்படின்னா ஆன்சர் சேமாக தான் வரும் அப்படின்னு கேட்டாலும் எஸ், ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ என்ன ஆகணும், ஒரு சில எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேன்சல் அவுட் ஆகிடும். சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் காம்பனன்ட்ஸ் வந்து கேன்சல் அவுட்லாம் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம எடுக்கிறப்ப எல்லா சார்ஜும் எடுக்கணும். இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணதுக்கு தான் நம்ம காஸ்லா யூஸ் பண்ணோம். காஸ்லா வச்சு கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுவோம்? ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்குவோம். ஓகேயா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எல்லா சார்ஜ்னாலையும் இருக்குது. வேற ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தோன்னா சார்ஜ் Q2 and Q4னால மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஓகே, நான் வந்து போட ட்ரை பண்ணுவேன். அது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.